அந்த சேவ சண்டை காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா பேட்டைக்காரர் வந்து வேணான்னு சொல்லியும் தனுஷ் வந்து அவரோட சேவல் வந்து சண்டைக்கு பறக்க விட்டுருவார். ஸோ இதனால் பேட்டைக்காரர் வந்து கோவமாயிருவார். ஸோ அவர் கோவத்தில் என்ன பண்ணுவார்னா மைக்கில் போயிட்டு அந்த பையனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் தோத்தானா அது என்னை சாராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அப்புறம் அந்த காம்படிஷனில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரத்னவேல் வந்து தோத்துருவார். ரத்னவேல் தோத்ததுனால அவர் மொட்டை அடிச்சுப்பார். மொட்டை அடிச்சது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு உள்ளேருந்து வெளியே வரும்போது ஒரு பிளாக் ஃபேட் அவுட் ஆகும். ஸோ ஃபேட் அவுட் ஆகி முடிச்ச உடனே தனுஷ் வந்து ஒரு இடத்துல லைட்டை ஆன் பண்ணுவார். ஸோ இது எதை மெட்டஃபரிக்கலாக மீன் பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அந்த பேட்டைக்காரனுக்கு ஃபேட் அவுட் வருது பார்த்தீங்களா, ஃபேட் அவுட் வரும்போது இப்போ வந்து பேட்டைக்காரன் வசஸ் ரத்னவேல் அப்படின்றது இருந்தது வந்து இப்போ பேட்டைக்காரன் வசஸ் தனுஷ், அதாவது கருப்பு அப்படி ஆக போகுது. ஸோ அதை மீன் பண்ணுற மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இதுக்கப்புறம் வந்து ரத்னவேல் போர்ஷனே இருக்காது. ஸோ அவரோட போர்ஷன் முடியுது, லைட்டு போடுறாரு, அது வந்து ஆரம்பிக்குது, தனுஷோட போர்ஷன் ஆரம்பிக்குது. ஸோ தனுஷுக்கும் பேட்டைக்காரனுக்கும் நடுவில் அந்த ஒரு கிளாஸ் ஆரம்பிக்குதுன்றதை இன்டைரக்டாக மெட்டஃபரிக்கலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.